சீக்கிரம் மாப்பிள, கடையை திறக்க நேரமாகுது இல்ல? ஒரு நிமிஷம் 2 பேரும் நில்லுங்க. டேய், நீ வைஷ்ணவி கிட்ட பேசினியாடா? உனக்கு வெக்கமா இல்ல? எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு அவளை போய் பார்க்க போன? அப்படி நீ பாத்துட்டா அவ உன்னை மன்னிச்சிருவான்னு நினைச்சியா? டேய், அவ மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எந்த பொண்ணுமே உன்னை மன்னிக்க மாட்டா அவ்வளவு சீக்கிரம். இறந்து போனது என் குழந்தையும் கூட தான். டேய், ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் அது வெறும் குழந்தை. ஆனா பொம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உயிர். அது ஒரு தடவை போயிடுச்சுன்னா அது அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. இதனாலதான் அவங்க வீட்டு வாசப்படிய மிதிக்காமையும் வைஷ்ணவி கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணி பேசாமையும் நான் இருக்கேன். அதுக்கு ஒரே காரணம் ஓ மேல எல்லா தப்பும் இருக்குங்கிறதுனாலதான். கஸ்தூரி, மாப்பிள தெரியாம பண்ணிட்டாமா. இவங்க 2 பேரும் பிரிஞ்சதா மட்டும் அந்த உயிர் திரும்பியா வந்துட போகுது. அதனால 2 பேரும் நம்ம தான் சேர்த்து வைக்கணும். அது நம்மளுடைய கடமையாச்சு கஸ்தூரிமா. நீ எல்லாம் பெரிய மனுஷன்னு சொல்லாதன்னு. இவன் என்ன தப்பு பண்ணாலும் இவனை உசுப்பேத்தி விடுறதையே நீ ஒரே வேலையா வச்சிருக்க. கடையில வேலை செஞ்சோமா, அதுக்கு கூலியா வீட்ல உட்காந்து 3 வேளை சாப்பிட்டு ஒரு ஓரமா கிடந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து பஞ்சாயத்து பண்ற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத. என்ன கஸ்தூரிமா, அண்ணனை இப்படிலாம் பேசுற? பின்ன என்ன எப்படி பேச சொல்ற? என் பொண்டாட்டி வைஷ்ணவி கிட்ட போய் பேசினது நான் தான். மாமா ஒன்னு சொல்லி நான் போய் பேசல. மாமாவே வைஷ்ணவி கிட்ட போய் பேசான்னு தான் சொன்னாரு. இது தெரியாம மாமாவை போய் திட்டிக்கிட்டு இருக்கேம்மா. வாய மூடுறா. வைஷ்ணவி வீட்ல இருந்து எனக்கு கால் பண்ணி பேசி வருத்தப்பட்டாங்க. உங்க புள்ளதான் அந்த குழந்தைய கொன்னுட்டாரு, இப்ப நான் பெத்த பொண்ணையும் கொல்ல பாக்குறாரான்னு கேக்குறாங்க. இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லட்டும்?